நான் ஏன் சத்தம் போடாம இருக்கணும்? I will raise my voice. நான் இன்னும் சத்தமா கூப்பிடுவேன். I will lift up my hands. நான் இன்னும் என் கரங்களை உயர்த்துவேன். Because this is my word. காரணம் இது என்னுடைய வார்த்தை. I want to pray for a couple of people here. நான் ஒரு சிலருக்கா ஜெபிக்க விரும்புகிறேன். Jeremiah. Anybody connected here with this name Jeremiah here? Just raise up your hands. எரேமியா, ஜெரமாயா அப்படிங்கிற பெயரோட சம்பந்தப்பட்டவங்க யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்க. Can you just stand up on your place? Your family is here. Are you here alone? நீ குடும்பம் இருந்தீங்கன்னா குடும்பம் எந்திரிச்சு நில்லுங்க. Jeremiah. Okay. I want to pray for both of them. ரெண்டு பேருக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். But two names of the Lord said. ரெண்டு பேர்ல கர்த்தர் சொன்னார். One. I heard this name Jeremy. ஜெரமீன்ற பேர் கேட்டேன். Second Jeremiah. Second I heard Jeremiah. ஃபர்ஸ்ட் Jeremy. Then ஜெமி. Jeremy. பேர் கேட்டேன். அடுத்து ஜெரமாயா அப்படிங்கிற பேர் கேட்டேன். Now you may tell Jeremiah is a common name. இப்ப ஜெரமாயான்றது ஒரு பொதுவான பெயர் தானே நீங்க சொல்லலாம். But with Jeremiah. ஆனா நான் சொல்ற ஜெரமாயா with ஜெரமாயா கூட நெஹேமியா அப்படிங்கிற பேரும் இருக்குது. Same family. உங்க குடும்பம் தானா? I want to pray for you. அந்த ரெண்டு பசங்க அப்படியே குடும்பம் வந்ததாங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? துதிகளுக்கு He is a living God. Come on, Jeremy, come on. I want to Nehemiah. Tomorrow you should not say. நாளைக்கு நீங்க சொல்லிர கூடாது. Some fluke he called Jeremiah. ஏதோ ஃப்ளூக்ல ஜெரமியான்னு கூப்பிட்டாருப்பா. He is a perfect God. அப்படி கிடையாது. அவர் நேர்த்தியான தேவன். He knows your past. அவருக்கு உங்க கடந்த காலம் தெரியும். He knows your past. அவருக்கு உங்க கடந்த காலம் தெரியும். God is doing something great in this house. கர்த்தர் இந்த வீட்ல பெரிய காரியங்களை செய்கிறார். I have called this family for greater things. இந்த குடும்பத்தை ஒரு பெரிய காரியங்களுக்காக நான் அழைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். And my calling will never change. என்னோட அழைப்பு ஒரு நாளும் மாற போறது இல்ல. The spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். Right now when I pray for you. இப்பொழுதே உங்களுக்கு ஜெபிக்கும் போது. Can you all just stretch your hands? எல்லாரும் இந்த குடும்பத்துக்கு நேரா கரங்களை நீட்டி ஜெபிக்கலாமா? In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் I declare and I decree. நான் கட்டளையிட்டு பிரகடனப்படுத்தி சொல்கிறேன். I declare and I decree. நான் கட்டளையிட்டு பிரகடனப்படுத்தி சொல்கிறேன். A glory is going to fall upon you right now. உங்க மேல ஒரு பெரிய மகிமை வந்து விழ போகிறது. Can we just take these babies out? I want to pray for them. எல்லாரும் அப்படியே கரங்களை நீட்டி ஜெபிக்கலாம். அந்த குடும்பத்துக்கு Can you just give your baby? I want to pray for you. Yes, just stretch your hands. The Lord says there is a calling upon your life. Right now I want to pray. In the name of Jesus. Everything which is pulling you back. Everything which is pulling you back. From today I say. Forget about the past. I will do greater things in your future. Greater, higher things are waiting for you. Amen. When I just pray. Can we speak in tongues? Can we speak in tongues? I said I'm not here to preach. நான் சொன்னேன் இங்க நான் பிரசங்கம் பண்ண வரல. Preaching yesterday over. நேற்றுக்கே முடிஞ்சிருச்சு செய்தி. Today I want to prophesy. தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன். Today I will just flow in prophecy. அப்படியே தீர்க்க தரிசனத்தோட அப்படியே பயந்து போறேன். Can we raise our voice? Can we raise our voice? நீங்க எல்லாம் சேர்ந்து உதவி செய்றீங்களா? சத்தமா அந்நிய பாஷையில ஜெபிக்கலாமா? You raise your voice from here, God will speak. நீங்க அங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன பலப்படுத்துகிறார். அஷடதலரியாந்தலரோ மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறீங்களா? அப்படியே இந்த குடும்பத்தை ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்களா? The spirit of the Lord says that's what. When I just pray. Samuel. Yes, Samuel. Nehemiah, Jeremiah, Samuel. One thing what I want to say. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Revival family. ஒரு எழுப்புதலின் குடும்பம். Revival family. எழுப்புதலின் குடும்பம். Revival family. எழுப்புதல் குடும்பம். Keep on doing what you do. நீங்க செய்து கொண்டிருக்கிறதை தொடர்ந்து செய்யுங்க. Keep on doing what you do. நீங்க செய்து கொண்டிருக்கிறதை தொடர்ந்து செய்யுங்க. I prophetically say. நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். This season I will open new doors in your life. இந்த காலத்துல உங்க வாழ்க்கையில புதிய வாசல்களை நான் திறப்பேன் கர்த்தர் சொல்கிறார். Sharon, just receive this favor right now in the name of Rabba Shekechere Lamaragada. Right now in the name of Jesus. Lord, I declare and I decree a prophetic
favor upon this daughter in the name of Jesus. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர் ஷாரன். இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே ஒரு தீர்க்க தரிசன தயவை இவங்க மேல இயேசுவின் நாமத்துல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். The Lord says, கர்த்தர் சொல்கிறார் 2026 2026 will be different. Before April, ஏப்ரல் மாதத்துக்கு முன்பதாக what he said he will do. அவர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். It may be dark only, அது உள்ள இருள போல இருக்கலாம், but he commanded light. ஆனா அவர் வெளிச்சத்தை கட்டளையிட்டார். In your darkness I command light. உங்களுடைய இருள் இல்ல, வெளிச்சத்தை கட்டளையிடுகிறேன். May God bless you. கர்த்தர் உங்களை Thank ஆசீர்வதிப்பார். you so much. When I just pray, ஜெபித்துக் கொண்டிருந்த I போது saw a youngster நான் ஒரு வாலிபரை பார்த்தேன். with his